அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 700வது நாளாகவும் இன்றும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றோடு 700 நாட்களை காசாவினுடைய யுத்தம் பூர்த்தி செய்கிறது. 700 நாட்களாக பாலஸ்தீனம் மீது இடைவிடாத தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் 75,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். முழு காசாவுமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சூழலில் இன்றைக்கு மீண்டும் பலத்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 64 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் 422 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை பலத்த அளவிலே பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தி வருகிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை தோற்கடிக்க முடியவில்லை, அவர்களோடு மோத முடியவில்லை என்கிற நிலைமையையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 700வது நாளையொட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், சர்வதேச மட்டத்தில் காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல்கள் மிக மிக அவலட்சணமானது, அவமானகரமானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இத்தனை அப்பாவிகள் கொல்லப்பட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நாடுகளுக்கு முன்பதாகவே இது நடைபெற்றும் சர்வதேச நாடுகளால் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்பது அவமானமாக தெரியவில்லையா என்பதுதான் அவர்களுடைய மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. உண்மையும் அதுதான். ஏன்னா அரபு நாடுகள் மாத்திரமே உலகத்தில், அரபு இஸ்லாமிய நாடுகள் 52க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. அதை தாண்டி சர்வதேச அளவில் பலம் பொருந்திய பல நாடுகள் இருக்கிறது. கண்ணுக்கு முன்பதாக மனித குலத்தைச் சேர்ந்த ஒரு சாரார் பச்சையாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது 700 நாட்களாக அதை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது மிகவும் அவமானகரமான ஒன்றுதான். வரலாறு இவர்களை மன்னிக்காது என்பதுதான் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மீண்டும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. அது என்ன காரியம் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறது என்கிற ஆவணங்களை, ஆதாரங்களை திரட்டி சவுத் ஆப்பிரிக்காவிடத்தில் ஒப்படைத்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு காரணமாக இருந்த பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த 3 அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் என்று அமெரிக்கா பட்டியலிட்டிருக்கிறது. ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி பட்டியலிடப்படணும்னா அவங்க சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும், சட்டவிரோதமாக யாரையாவது கொலை செய்திருக்க வேண்டும், அதற்குரிய தூண்டுதல்கள் அவங்க பண்ணியிருக்கணும்னு பயங்கரவாதத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எந்த ஒரு டெஃபினேஷனுக்குள்ளேயும் பொருந்தாத 3 அமைப்புகள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை அமெரிக்க அரசாங்கம் இன்றைக்கு சுமத்தி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்டீனியன் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற ஒரு அமைப்பு, அதே போன்று அல் மீசான் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற அமைப்பு, அதே நேரத்தில் த ரமல்லா பேஸ்ட் அல் ஹக், ரமல்லாவில் இயங்கக்கூடிய அல் ஹக் என்கிற ஒரு அமைப்பு. இந்த 3 அமைப்புகள் மீது தான் அமெரிக்கா இன்றைக்கு பயங்கரவாத குற்றச்சாட்டை சுமத்தி தடைகளை விதித்திருக்கிறது. இஸ்ரேல் இதை வரவேற்றிருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆதரவாக இந்த தீர்மானம் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை ஆசையாக இருக்கிறது. எது நடந்தாலும் அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுடைய அநியாயத்திற்கு துணை போகிறது என்பதை அமெரிக்க மக்களே வெளிப்படையாக புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலையாக இந்த நிலையும் மாறி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்று வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாமல் உண்மையான செய்திகளாகவே இன்றைக்கு சர்வதேசமயப்படுத்தப்பட்டு விட்டது. அல் ஜசீராவினுடைய பங்கு அதிலே மறுக்க முடியாதது. அதை தாண்டி சமூக வலைதளங்கள் எதுவெல்லாம் சிலிக்கான் வேலியில இருந்து இயங்குகிறதோ, எதுவெல்லாம் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிறதோ, அதே சமூக வலைதளங்கள் ஊடாகத்தான் காசாவினுடைய அநியாயங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஃபேஸ்புக்காக இருந்தாலும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள், அப்பாவிகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்த கோரி உலகில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே குரல் எழுப்பி வருகிறார்கள். இதை எப்படி தடுக்கிறது, நாங்கள் ரொம்ப நல்லவங்க எப்படி காட்டுறது, எங்களுடைய தரப்பை எப்படி சரிப்படுத்தி கொள்வது என்பதில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு சொன்னால், யூடியூபை எடுத்தால், கூகுளுடைய
தயாரிப்புகளை எடுத்துக்கிட்டா, வாட்ஸ்அப்பை எடுத்துக்கிட்டோம்னா, அதே போன்று மெட்டாவினுடைய எந்த தயாரிப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும், எக்ஸை எடுத்துக்கிட்டாலும், எல்லா தளங்களிலும் இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது என்பது ஆதாரபூர்வமாக உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே சுயமாக இந்த அநியாயத்திற்கு நியாயம் கோரிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் கூகுள் கம்பெனியோடு, யூடியூப் அண்ட் கூகுளுடைய தயாரிப்புகளோடு $40 மில்லியன் பெறுமதியான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, எதிர்வருகிற நாட்களில் யூடியூப் கூகுளுடைய தயாரிப்புகள் எல்லாவற்றிலும் இஸ்ரேலுடைய நியாயங்கள் என்கிற பெயரில் பொய்கள் பேசப்பட வேண்டும். இஸ்ரேல் அநியாயம் எல்லாம் பண்ணல, காசாவுக்குள்ள எந்த அட்டூழியத்தையும் இஸ்ரேல் பண்ணல, இஸ்ரேல் என்றா ரொம்ப நல்லவைங்க, யூதர்கள் ரொம்ப அப்பாவிகள் என்கிற இந்த பழைய புராணத்தை மீண்டும் பாட வேண்டும் என்பதற்காக செலவு செய்து தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை செய்வதற்கு இஸ்ரேல் முன் வந்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, முழுவதுமாக இஸ்ரேல் சொல்லுகிற பொய்களை இலவசமாக பல நிறுவனங்களும் பரப்பி கொண்டிருந்த சூழல்ல இன்னைக்கு அதே பொய்களுக்கு இஸ்ரேலே பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன பணம் செலுத்தினாலும் என்ன செய்தாலும் இஸ்ரேலியர்கள் செய்கிற அநியாயம் தற்போது உலகம் முழுவதும் வியாபித்து விட்டது, தெரிந்து கொண்டு விட்டார்கள். எனவே இதற்கு பிறகும் அவர்கள் உண்மைகளை மூடி மறைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய பெண் கைதிகள் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனம் சார்பாக கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாடிய ஒரு பெண் கைதி இன்றைக்கு ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்லும்போது, காசாவில் இருந்து நாங்கள் கைது செய்யப்பட்டோம், எங்களை சிறைச்சாலைகளில் அடைத்து வைத்திருந்தார்கள், மானபங்கப்படுத்தினார்கள், எங்களோடு ஆபாசமான கருத்துக்களை பேசினார்கள், எங்கள் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை வார்த்தைகளால் துன்புறுத்தினார்கள், அதை தாண்டி நாய்களை விட்டு எங்களை துன்புறுத்தினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவி சகோதரிகள் அழுது கொண்டு சொல்லுகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் நடக்கல என்று சொன்னா தான் ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இதை மீறிய அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை மர்வான் பர்கவுத்தி அவர்களுக்கு நிகழ்கிற அநியாயங்களில் இருந்தே நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்து சிறைகளிலே அடைத்து அவர்களுக்கு சொல்லொணா துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இன்றைக்கு சீனா ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, நாங்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்பட போகிறோம். குறிப்பாக நியூயார்க்கில் ஐநாவினுடைய தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்தில், நியூயார்க் பிரகடனத்தில் நாங்கள் மீண்டும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க போகிறோம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான நியூயார்க்கினுடைய பிரகடனத்தில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பின்லாந்தும் அறிவித்திருக்கிறது. பெல்ஜியம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தடைகளை விதித்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு பின்லாந்தும் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த சிட்டியாக இஸ்ரேலுக்குள்ள பற்றி எரிகிற விவகாரமாக மாறி இருக்கிறது. என்னன்னா, கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய உதவியில் காசா என்பது தொடர்ந்து குண்டுமலை பொழியக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. யாருமே நடமாட முடியாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசா சிட்டிக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு செல்லப்பட்ட 2 பேர் காசாவுக்குள்ள ஒரு காரில் சுற்றி வலம் வருகிற வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவினுடைய லிங்க் நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம பதிவிடுவோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் நடக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னால், காசாவை சுற்றி திரியக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பணைய கைதி, அவரே வண்டி ஓட்டிக்கிட்டு அவர் பயணம் போகிற மாதிரி அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காசாவுக்குள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வீடியோவில் அவங்க குறிப்பிடுகிறாங்க. அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் காட்சியில் வரக்கூடிய தலால் என்கிற இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலுடைய பணைய கைதி நிறைய விவகாரங்களை காசா மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார். காசாவினுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு காரில் அவர் சுற்றிக்கிட்டு வர்றாரு. வரும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் உண்மையாக இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடையவும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடையவும் ஸ்மாரிச்சினுடையவும்
கைதிகளாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா இவெல்லாம் நம்பர் 1 இனவாதிகள். அதை சொல்லிக்காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அவங்களோட கைதிகள் இல்லை. சரியா, எங்களை கைது பண்ணி வச்சிருக்கிறது இப்போ யாருன்னு கேட்டால் நெதன்யாகும் அவருடைய அரசாங்கமும் தான். ஏன்னா விடுதலை செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதை சீர்குலைத்து எங்களை கொல்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர்களுடைய பணைய கைதியே பேசக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் நானும் என்னோடு 8க்கு மேற்பட்ட நண்பர்களும் இந்த பகுதிகளில் செத்து விடுவோம் என்கிற அச்சத்தோடு இருக்கிறோம்ங்கிறாரு. நான் மட்டுமில்லை, 8 பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். எங்களுடைய மரணத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற பயம் இருக்கிறது. 22 மாதங்கள் பணைய கைதிகளாக இருந்ததற்கு பிறகும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. காரில் அப்படி ஒரு ரவுண்டு போய்கிட்டே காசாவுக்குள்ள அவர் இதை சொல்கிறாரு. இந்த ரவுண்டு போகும்போது இஸ்ரேலுடைய குவாட் காப்டர் எங்கே இருந்தது, இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானங்கள் எங்கே இருந்தது, மொசாது எங்கே இருந்தது, ஷின்பத்தி எங்கே இருந்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அசால்ட்டாக ஒரு பணைய கைதியாக இருந்தால் கையில் விலங்கோட வெளியே வரவிடாமல் இருப்பார்னு சொல்லித்தானே உலகம் புரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கைதிகள் சாதாரணமாக சுற்றி வருகிற அளவுக்கு தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வரும்போது தான் இதை சொல்கிறாரு, 22 மாதமாக நாங்கள் பணைய கைதிகளாக இருக்கிறோம், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறோம்ங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ குண்டுகளை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு கிண்டலாக நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு செய்தியை சொல்கிறார். உங்களுக்கு ஒரு நான் நன்றியை சொல்லணும் அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய பணைய கைதி என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய மகன் யாயர் நெதன்யாஹு மியாமில வறுக்கப்பட்ட அல்லது சுடப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் இங்கே என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு சாப்பாடே இல்லாத நிலையில் கடைசி கட்டத்தில் சில ரொட்டி துண்டுகளும் கொஞ்சம் சீஸும் சில நூடுல்ஸும் எங்களுக்கு கிடைச்சிது. நாங்களும் உங்களுடைய மகனும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் எங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, உங்கள் மகனை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? உங்கள் மகன் அமெரிக்காவில் மியாமியில் இருக்கிறாரு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த பங்கர்களுக்குள்ளாக சாப்பிட வழி இல்லாமல் நீங்கள் செய்கிற இந்த யுத்தத்தால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கிண்டல் அடித்து அவர் பேசுவது மட்டுமல்லாமல் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, நெதன்யாஹு அவருடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கிவிர், அதே போன்று ஸ்மோரிச், இவர்கள் அத்தனை பேருமே தினம்தோறும் பச்சை பொய்யைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உயிரோடு திரும்புவதை அவர்கள் விரும்பவே இல்லை என்று வண்டியில் அந்த பயணம் போய்கொண்டே அவர் பேசுகிறாரு. கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், காசாவில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்க தலைமையகத்துக்கு அருகாமையில் அவருடைய கார் போய் நிற்குது. தலைமையகம்னா இப்போ தலைமையகமெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல போய் கார் நிற்கும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த காரில் இருந்து இறங்கி போய் இன்னொரு பணைய கைதியை சந்திக்கிறாரு. அதெல்லாம் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிற ஒரு 100% யுத்தம் நடக்கிற, எப்போ குண்டு விழுமுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் போய் சந்திக்கிறாரு. சந்தித்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிவிப்பை போடுகிறது. நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிஞ்சுக்கிட்டே போகுது, உங்கள் ஆக்கள் உயிரோடு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணுங்கிறாங்க. இதுவரைக்கும் காசாவுக்குள்ள 48 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கிறதாகவும் அதில் 20 பேர் உயிரோடு இருப்பதாகவும் நம்பப்படுகிற அதே நேரத்தில் 19,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினிடத்தில் எத்தனை பணைய கைதிகள் இருக்கிறாங்கிறது அக்யூரேட்டாக தெரியாது. அதை இதுவரைக்கும் அவங்களும் வெளியிடலை என்கிற ஒரு சூழலை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த வீடியோ தற்போது இஸ்ரேலுக்குள்ள பெரும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்படியான ஒரு வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிடுவார்கள் என்று யாரும் நம்பவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிற சூழலையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். நமக்கு தெரியும், காசாவுக்கு உள்ள உணவுகள் அனுமதிக்கப்படவில்லை, மருந்துகள் அனுமதிக்கப்படவில்லை, அவர்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான எந்த வழிவகைகளும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. காசாவுக்குள் உணவு கொண்டு செல்லுகிற இஸ்ரேலுடனான ரஃபா பார்டர் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. கரேம் அபோஷலேம் பார்டர் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. எந்த வழியாலையும் உள்ள உணவுகள் செல்ல முடியாது என்கிற ஒரு சூழல் உண்டாகி இருக்கக்கூடிய நிலையில காசாவுக்குள் உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும், மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், நீங்கள் கொடுக்காவிட்டால் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் என்கிற
பாணியில ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக காசாவுக்கு இதே உதவி அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நிலையில தற்போது கிட்டத்தட்ட 1000 படகுகள் மூலமாக 30,000க்கு மேற்பட்டவர்களை திரட்டி சர்வதேச கடல் பரப்பில் காசாவை நோக்கிய கடல் பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இத்தாலியில இருந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கடல் பயணத்தில் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு பகுதிகளில் இணைந்து கொள்கிறார்கள். நேற்றைய தினம் மொரோக்கோவை சேர்ந்தவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழல்ல டியூனிசியாவை சேர்ந்தவர்களும் இணைய இருக்கிறார்கள், அதற்கான தயாரிப்புகளில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள்ல டியூனிசியா, அதாவது துனிசியாவுக்கு நெல்சன் மண்டேலாவினுடைய பேரன் வந்து சேர்ந்திருக்கிறார். நெல்சன் மண்டேலா யாருன்னு நமக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா என்கிற தற்போதைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர். கருப்பு இனத்தவர்கள் என்று உருவத்தில் கருப்பாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே அடிமைகளாக நடத்தப்பட்டவர்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து தனி நாடாக சவுத் ஆப்பிரிக்காவை தலை நிமிரச் செய்தவர் தான் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்றுக்கொண்ட அன்றைய நாளில் சுதந்திர தின உரையாற்றும் போது பேசிய ஒரு செய்திதான், மக்களே, நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டதாக நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறீர்கள். உண்மையிலேயே நமக்கு இன்றைய நாள் சுதந்திரம் கிடைக்கவில்லை. நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதாக நம்ம உணர்ந்தாலும் நமக்கு உண்மையான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், எப்பொழுது பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய சொந்த பூமி, சொந்த நாடு அவர்களுக்குத்தான் சொந்தம் என்றாகி தனி நாடு என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கும் சுதந்திர நாளாக அமையும் மக்களே என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு ஆற்றிய உரையில நெல்சன் மண்டேலா அவர்கள் பேசியது இன்றைக்கும் வரலாற்று குறிப்பாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நெல்சன் மண்டேலாவினுடைய பேரப்பிள்ளை காசாவுக்கான கடல் பயணத்தில் இணைந்து கொள்வதற்காக துனிசியா வந்திருக்கிறார். எனவே தற்போதைய இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய காசா மீதான இஸ்ரேலுடைய கடற்படை முற்றுகையை உடைக்கும் போராட்டம் என்பது சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாகவும் மிக முக்கியமான ஒரு பார்வையையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த பயணத்தை வெற்றியாக்க வேண்டும். அவர்களுடைய பயணத்தின் மூலமாக காசா மக்களுடைய செய்திகள் மேலும் மேலும் இந்த உலகத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள மீண்டும் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளிலையும் காசா சிட்டி பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தும் போது அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நாங்க பொதுமக்களை வெளியேறுமாறு சொல்லுகிறோம், ஆனால் 1/2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் நார்த் காசா பகுதிகளிலையும் காசா சிட்டி பகுதிகளிலையும் வீடுகளை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். வீடுன்னா ஆல்ரெடி இருந்த வீடெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. வீடுன்னு அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கூடாரங்களை சொல்றாங்க. இந்த கூடாரங்களை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். 1/2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் மொத்தமாக நாங்கள் இங்குதான் இருப்போம் என்கிறார்கள். எனவே நாங்கள் ஆக்கிரமிப்பு வேலையை செய்யும் போது அவர்கள் வெளியேறாமல் நாங்கள் என்ன செய்வது என்கிற கேள்விகளை அவங்க எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, காசாவுக்குள்ள நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான தடவைகள் அகதிகளாக நார்த் காசாவிலிருந்து சவுத் காசா, சவுத் காசாவிலிருந்து சென்ட்ரல் காசா, சென்ட்ரல் காசாவிலிருந்து கான் யூனுஸ்ல இருந்து ரஃபா, இப்படி மாறி 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 நூற்றுக்கணக்கான தடவைகள் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்ப என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, நாங்க வெளியேற மாட்டோம், கொல்றதா இருந்தா கொன்னுக்க, ஏன்னா ஆல்ரெடி எத்தனையோ பேரை கொன்னுட்டீங்க லட்சக்கணக்கான மக்களை, எனவே நாங்கள் எங்கள் பூமியை விட்டு இனி வெளியேற தயார் இல்லை என்கிற நிலையில வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளிலும் காசா சிட்டி பகுதிகளிலும் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள், 1/2 மில்லியன் மக்கள் அவர்களுடைய கூடாரங்களிலேயே இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சங்கடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, மஆரிவ் செய்தி பிரிவுக்கு, இஸ்ரேலுடைய செய்தி பிரிவுக்கு இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ஏன் இந்த சிலர் மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்பாவி பொதுமக்களை கொல்வதில் ஈடுபாடு காட்டாத, விரும்பாத ஒரு சில மனிதநேயம் மிக்க கூடியவர்கள் தான் இந்த செய்திகளை ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகைக்கு சொல்றாங்க. மற்றவங்களை பொறுத்தவரை சம்பளம் தந்தா எத்தனை பேர் என்னாலும் கொல்ல வேண்டியிருக்கக்கூடியவன் கொண்டுகிட்டே போவான் என்கிறது தான் ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீரை வந்து சந்தித்து
சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குங்க. நீங்க பார்க்கலாம், அவங்க நடத்திய ஒரு சந்திப்பு தான் இந்த புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளையினுடைய தளபதி தான் இப்படி இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் ஜமீரை வந்து சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பில் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலை பாதுகாப்பது, இஸ்ரேலுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பது ஆகிய விவகாரங்களுக்காக அமெரிக்காவும் அமெரிக்க ராணுவமும் எப்போதும் உங்களோடு துணையாக இருக்கும், அசையாத உறுதிப்பாடு உங்களுடன் எங்களுக்கு இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா, நீங்கள் எத்தனை ஆயிரம் பேரை கொண்டாலும் சரி, எத்தனை குழந்தைகளை கொன்று குவிச்சாலும் சரி, என்ன அநியாயம் பண்ணினாலும் சரி, அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய ராணுவம் உங்க கூட இருப்போம். நாங்கள் நீங்கள் என்ன பண்ணினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை காப்பாற்றுற வேலை எங்களுடையது என்று சொல்லி வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்து அவருடைய சந்திப்பிலையும் சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய போர்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அநியாயம் செய்வதற்கு எப்படியெல்லாம் துணை போகிறார்கள் என்பதையும் இந்த செய்திகளூடாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அரப் லீகினுடைய மாநாடு ஈஜிப்டினுடைய தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்று வந்த நிலையில் அதனுடைய இறுதி நாளான இன்று ஒரு அறிக்கையை அரப் லீக் வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, இது ஒரு பயானாக பண்ணியிருக்கலாம். பயான் பண்ணுவோம்ல, ஒரு பேச்சு உரையாற்றுவோம்ல, அது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். 700 நாளாக அறிக்கை தானே, அந்த அறிக்கையை நானும் வெளியிடலாம், நீங்களும் வெளியிடலாம் அங்கிற நிலையில் அரபு லீக் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் தன்னுடைய விரோத போக்குகளை இப்படியே தாக்குதல்களை நடத்திக்கிட்டே எதிர்த்து நிற்கிற மனப்பக்குவத்தோடு இஸ்ரேல் இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து மத்திய கிழக்கில் அமைதியை தராது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அரபு நாடுகளுடைய நிலங்களை ஆக்கிரமிக்குது, இப்படி ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலுடைய முயற்சி என்பது எப்படி நிம்மதியை தரும் அப்படிலாம் கேட்குறாங்க. சிரியாவை பிடிக்கிறான், அதே மாதிரி லெபனானில் சில பகுதியில் பிடிக்கிறான் இல்லையா, காசாங்கிறது 2ஆம் பட்சம் அவங்களுக்கு, இந்த ஏரியாலாம் பிடிக்கிறான், அடுத்து சவுதி வரைக்கும் வந்துடுவான், மற்ற நாடுகளை பிடிச்சிருவாங்கிறதுனால தான் இந்த அறிக்கை வெளியிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர்களுடைய தொடர்ச்சியான இந்த விரோத போக்குங்கிறது மத்திய கிழக்கில் எந்த விதமான அமைதியையும் தராது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு இல்லாதது பெரிய வன்முறைகளை எல்லாம் தோற்றுவிச்சுக்கிட்டு இருக்குது. எனவே பாலஸ்தீன பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னு சொல்லி சொன்னால் இரு நாட்டு தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. வலியுறுத்தும் போது 2002 அரபு அமைதி முயற்சியை சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் 4 1967 இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும், இப்படி பின்வாங்கினா மட்டும்தான் நாம வந்து ஒரு அமைதியை அடைய முடியும் என்று சொல்லி மீண்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1967 ஆண்டுடைய பாலஸ்தீன நிலப்பகுதி வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய கோரிக்கை. உலகமே இதைத்தான் சொல்லிக்கிட்டு 1967 கால பகுதிகளில் இருந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அதை அரபு லீகினுடைய மாநாட்டிலையும் ஒரு அறிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள். செய்தி என்கிற வகையில் தான் நம்ம இதை சொல்றோமே தவிர இந்த அறிக்கையால் எந்த ஒரு எஃபெக்டும் அங்கே ஏற்பட போறதில்லை என்கிறது நமக்கெல்லாம் தெரியுமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2 நாடுகள் என்கிற தீர்வு திட்டம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஐநாவினுடைய அமர்விலே கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த தீர்வு திட்ட மாநாடு ஏற்கனவே முன்மொழிஞ்சதை போல பிரான்சும் சவுதி அரேபியாவும் கொண்டு வருகிற தீர்வு திட்ட மாநாடாக இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை சவுதி அரேபியாவால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் வாய்மொழி தீர்மானமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அதை ஐநா சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீது தான் பிரான்ஸ், அதே போன்று யூகே, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிற இந்த மாநாடு என்பது மிக முக்கியமானது. பாலஸ்தீனம் தனிநாட்டை நோக்கி நகருகிற அந்த பணியிலே இடம்பெறக்கூடிய பல முக்கியமான திருப்பங்களை உண்டாக்கக்கூடியது. பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் இந்த மாநாட்டை ஒரு வெற்றிகரமான மாநாடாக மாற்றி தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காசா நகரத்தில் நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, காசாவுக்குள்ள நாங்கள் என்ன சாதிக்கிறதுக்காக இந்த சண்டையை போடுறோம்ங்கிறது எங்களுக்கே தெரியல. சண்டை போட சொல்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், குண்டு போட சொல்கிறாங்க, குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அழிக்க சொல்கிறாங்க, அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு காசாவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுத்தத்தில் குறைஞ்சது 100 பேராவது நம்மாக்கள் சாகுவாங்க. குறைஞ்சது, மேக்சிமம் கிடையாது, மினிமத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 100 பேர் முதல் நாள் மூசாவின் கைத்தடி தாக்குதல்லையே காலி, அவுட்டாக போயிட்டாங்க. அதை விட்டு போட்டு, அதை மறந்த மாதிரி விட்டு போட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் குறைஞ்சது 100 பேராவது நம்மாக்கள் செத்துருவாங்களா இல்லையா?
அப்போ இந்த தாக்குதல் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. காசாவில் என்ன சாதிக்க போகிறோம்ங்கிறது எங்களுக்கே தெரியாமல் இந்த யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு கைவிரிச்சிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற நிலையில் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காசாவில் 40% நிலத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதில் காமெடி என்னன்னு கேட்டால் 2 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெறுகிறது. இந்த 2 வருஷ யுத்தத்தில் 40% நிலத்தை தான் அவங்க பிடிச்சிருக்கிறாங்களாம். காசாங்கிறது என்ன ஈரான் மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பா, ஈராக் மாதிரி ஒரு நிலப்பரப்பா, ஆப்கான் மாதிரி ஒரு நிலப்பரப்பா? அவ்வளோ பெரிய நிலப்பரப்பாகவா அது இருக்குது? ஒரு சின்ன சிட்டி அது. அந்த சிட்டியிலேயே 40% இடத்தை தான் பிடிச்சிருக்கிறாங்களாம். இதுக்கு 700 நாள் தேவைப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தேவைப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளை பிடிக்கிறதுக்கு. இது முதல்ல உண்மை கிடையாது. அவருடைய ராணுவமே அதை பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்றார் 40% கட்டுப்படுத்தி இருக்கிறோம்னு. அந்த கட்டுப்படுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு 2 ஆண்டு தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னா இன்னும் இருக்கக்கூடிய 60% கட்டுப்படுத்தணும்னா இன்னும் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்படும். இதே மாதிரி உக்கிரமாக யுத்தம் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினா தான் பிடிக்க முடியும். ஆனா இந்த செய்தியை நேற்று சொன்னாங்களா, இன்றைக்கு அவர்களுடைய நெசட்டினுடைய வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர் அமித் ஹலேவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. நேற்று வந்த 40%க்கு மாற்றமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். நீங்க என்னதான் சொன்னாலும் அங்க எல்லாவற்றையுமே இவ்வளவு பெரிய யுத்தத்துக்குள்ள அழகா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அங்கே உள்ள ஸ்பெஷலே என்று சொல்லி இஸ்ரேலுடைய நெசட் பாராளுமன்றத்தினுடைய வெளியுறவு அதே போன்று பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர் அமித் ஹலேவி சொல்றதை தாண்டி என்ன மேலதிகமாக சொல்றாருன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முழு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய தேவையான வெடிபொருட்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அவர்களுடைய தேவையான படை அவர்கள் வசம் இருக்கிறது. எனவே அவர்களுடைய அதிகாரம் உச்சத்தில் இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட தேவையான ராணுவம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவைப்பட்ட நேரத்துக்கு ஆட்களை இறக்கி அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயுதமும் இருக்குது. அதை தாண்டி அதிகாரத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம வெறுமனே 40% சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர முழுமையாக காசாவை அவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள். எனவே நம்ம தோற்று கொண்டுதான் இருக்கிறோம், ஆல்ரெடி பலமுறை தோத்துட்டோம், இதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களே சொல்லக்கூடிய நிலையாக இன்றைய நிலையை நம்ம பார்க்க முடியும். எனவே பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது, அநியாயத்தின் உச்சமாக இருக்கிறது. இப்படியான சூழலையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய முழுமூச்சான போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து மூத்தூர்ல ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து முடிந்தது. மூத்தூருடைய அனைத்து பள்ளிவாசல்களும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருந்தாங்க. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த மக்கள் அத்தனை பேருக்கும், அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வீதிக்கு வந்த அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய போதுமானவன். அவர்கள் அத்தனை பேருமே அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு எங்களால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிந்திருந்தது. எனவே மற்ற ஊர்களும் இப்படியான முன்னுதாரணங்களை கவனத்தில் கொண்டு தொடர் ஆர்ப்பாட்டங்களை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாம் செய்ய முன்வர வேண்டும். அப்படி வருகிற போது கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தில் நாமும் ஜனநாயக ரீதியாக பங்கெடுத்த மன திருப்தியும் அவர்களுடைய வெற்றியில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம் என்கிற திருப்தியும் நமக்கு கிடைக்கும். நாளை மறுமையிலும் நிரப்பமான கூலிகளை இறைவன் தர போதுமானவன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.